வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கலப்பட சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொருட்கள்: பெரிய முழுக்கடலை 70 கிராம், பீன்ஸ் கொட்டை 70 கிராம், தட்டைப்பயிறு 70 கிராம், சின்ன முழுக்கடலை 70 கிராம், 4 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, எண்ணெய். இப்போ நம்ம தானியங்களெல்லாம் ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட்டே எல்லாமே ஒன்றா போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு மூடி வைங்க. இந்த மூக்கடலை எல்லாமே பெருசாகும் தண்ணியில் ஊறுறதுனால, அதனால நல்லா பெரிய கிண்ணத்தில் போட்டு மூடி வைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி இது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும், இல்லைன்னா 400 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெயிட் போட்டு 5 நிமிஷம் இல்லைன்னா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் இல்லைன்னா 3 விசில் ஆயிடுச்சு. 5 நிமிஷம். இப்போ நம்ம இது தாளிச்சிக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக இந்த சுண்டலில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல் இது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். சுண்டலுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்திட்டோம் அதில் உப்பு. இது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம சுண்டல் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடும். இப்போ இதில் மல்லித்தழையை சேர்த்திக்கலாம். மல்லித்தழை போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா கிளறிட்டு தேங்காய் போட்டுட்டு இறக்கிடலாம். தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப ஹெல்த்தியான மிக்ஸ்டு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.